கைஸ் இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, எனக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச நண்பா நண்பி அண்ணன் யாரு தளபதி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அண்ணாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவர் நடிப்பாரு, படம் ரிலீஸ் ஆகும், சில பாராட்டுகள், பல விமர்சனங்கள். ஆனா அதுக்கெல்லாம் சோர்ந்து போகாம தன்னம்பிக்கையோட மறுபடியும் எழுந்திருச்சு கடுமையா உழைச்சி இன்னைக்கு நெஞ்ச தட்டி பெருமையா சொல்றேன், ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, அதாவது மீனவர் சமுதாயம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனை ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர் இவர் மட்டும்தான். வேறொரு அவதாரத்துல விஸ்வரூபம் எடுத்து இதோ உங்கள் முன்னாடி டுடே டாபிக். தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் கோட் மூவியோட விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. தளபதி விஜய் நடிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல மிக பிரம்மாண்டமாய் உருவாக்கிட்டு இருக்க திரைப்படம் தான் கோட். இந்த படத்துல பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, வைபவ், மீனாட்சி சௌத்ரி, அஜ்மல் அப்படின்னு எக்கச்சக்கமான பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் அப்படிங்கிறது டைம் டிராவல் சம்பந்தப்பட்டதுனால ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் சீனுகள் இந்த படத்துல எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக மேக்கிங்கும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷனும் சரி ரொம்ப பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹாலிவுட் படங்களுக்கான அவதார், கேப்டன் மார்வெல், அவெஞ்சர்ஸ், எண்ட் கேம் இந்த மாதிரி படங்களுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண அந்த டீம் தான் இப்போ விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய படத்துக்கு விஎஃப்எக்ஸ் காட்சிகள் அவங்க தான் அமைக்கிறாங்களாம். இது மூலமா அந்த விஎஃப்எக்ஸ் நிறுவனம் முதலாக ஹாலிவுட்டுக்குள்ள நுழையிறாங்க. இந்த நிலையில வெங்கட் பிரபு அவர்கள் தன்னுடைய படத்தின் முக்கியமான விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எக்ஸ் தளத்துல பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தன்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல வெங்கட் பிரபு அவர்கள் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதோட அவுட்புட் பார்க்கறதுக்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோட் படத்துல ஆரம்பத்துல ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல அவங்க டுவல் ரோல்ல நடிக்கிறதாவும், ஒரு கேரக்டர் ரொம்ப வயசான கேரக்டரும், இனி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கான கேரக்டரும். ஸோ அதில் டிஏஜிங் மெத்தேடும் மற்றும் விஎஃப்எக்ஸும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு. ஸோ விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம், டிஏஜிங்கும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்திருக்கலாம், இது ஏதோ சைனீஸ் பட எஃபெக்ட் மாதிரி இருக்கு அப்படி இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனாலே கோட் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்து செதுக்கிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ ஆடியன்ஸும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவங்களோட ஒரு புதிய அவதாரத்தை திரையில பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த கோட் படத்துல பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன? கூகுள் கேட்டு முடியல. கோபப்படுற மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கண்ணத்தை சொல்லு. காமிய ரோல்ல யாராவது நடிக்க போறாங்களா, இல்ல விஜய் அவர்களை வித்தியாசமான முறையில பார்க்கணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.